அத்தியாயம் 90. தலைவன். போன அத்தியாயத்துல பிரம்மானந்தர் சொன்னபடியே யவன வீரன் கூட புகார நோக்கி போற அல்லிய யாரோ சிறை பிடிக்கிறத பார்த்தோம். அது தொடர்ந்து இந்த இரு ஒற்றர்களையும் தூக்கிச் சென்று என் அறையில் தள்ளுங்கள் என்ற கடுமையான உத்தரவை கேட்டு பிரம்மானந்தரோட திட்டம் தவிடு பொடியானதையும் தன்னோட உயிரும் தன் கூட வந்த யவனனோட உயிரும் எந்த நேரத்திலையும் போகலாம்ன்றதையும் உணர்ந்தா அல்லி. தன்னோட உயிர் போறத பத்தி அல்லி பயப்படலனாலும் இந்த திட்டமும் உடைந்து விட்டால் சோழ நாட்டின் கதி என்ன ஆகும்னு தனக்குள்ளேயே நினைச்சு வருத்தப்பட்டா. இப்படி பற்பல எண்ணங்கள் அவளோட சிந்தனையில எழுந்தாலும் அதை எதையும் வெளியில காட்டிக்காம தன்னோட சாமர்த்தியத்தால கப்பல் தலைவனை ஏமாத்த வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலான்ற எண்ணத்தோட மூச்சு கூட விடாம ஆடாம அசையாம மரக்கலத்தோட தளத்துல படுத்திருந்தா அல்லி. ஆனா அவளோட ஆசையில மண்ணள்ளி போட்ட மாதிரி எதையோ யோசிச்ச மரக்கலத் தலைவன், இருவரையும் என் அறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம், இந்த பெண்ணை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள், அந்த படகோட்டி இங்கேயே இருக்கட்டும், அவன் காயத்துக்கு மட்டும் சிகிச்சை செய்யுங்கள்னு தாம் முதல்ல போட்ட உத்தரவை மாத்திட்டு கடகடன்னு அங்கிருந்து போனான். அதை கேட்டு ஒருவேளை யவன மரக்கலத் தலைவன் அயோக்கியனா இருந்தால் என் கதி என்னவாகும்னு நினைச்சு லேசா நடுங்கின அல்லி, ஆயுதம் ஒன்று மட்டும் கையில் இருந்தால் இந்த தலைவனைப் போல் 1000 பேரிடம் இருந்தும் என்னை காத்துக்கொள்வேன். ஆனால் நிராயுதபாணியாக இவனிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறேனே, என்ன செய்வேன்னு கவலைப்பட்டா. ஆனா ஒரு நிமிஷம் கரிகாலனை நினைச்சு தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு, இந்த உடலும் உயிரும் அவர் பணிக்குத்தானே ஏற்பட்டவை, இருக்கட்டும் பார்ப்போம், எத்தனையோ இக்கட்டுகளிலிருந்து என்னை தப்ப வைத்திருக்கும் ஆண்டவன் இப்பொழுதுதானா கைவிட்டு விடுவான்னு தனக்குள்ளே நினைச்சுக்கிட்டா அல்லி. மரக்கல தலைவனோட உத்தரவுப்படியே வீரர்கள் தன்னை தூக்கிட்டு போகும்போதும் தலைவன் அறையில தன்னை மஞ்சத்துல படுக்க வச்ச போதும் சொரணையே இல்லாத மாதிரி நடிச்சா அல்லி. அவளோட நடிப்பை பார்த்து ஏளனம் செய்யற மாதிரி அந்த அறையோட மூலையில இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுது. அந்த சத்தத்தை கேட்டு சட்டுன்னு கண்ணை திறந்த அல்லி எழுந்து உக்காந்துகிட்டு அந்த அறைய சுத்தி முத்தி பார்த்தா. தலைவனோட அறை சின்னதா இருந்தாலும் சாதாரண மரக்கலங்கள்ல இருக்கிற அறைகளை மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததை கவனிச்சா அல்லி. பல யவனர் மரக்கலங்களை ஏற்கனவே பார்த்திருந்த அல்லிக்கு மரக்கல தலைவனோட ஆசனம் அந்த அறையோட நடுவுல போடப்படாம ஒரு மூலையில போடப்பட்டு இருந்ததும், தலைவனோட ஆசனத்தையும் அந்த அறையோட மத்த பகுதிகளையும் ஒரு சின்ன மரப்பலகை பிரிச்சு இருந்ததும் விசித்திரமா இருந்தது. அதை தவிர மத்த மரக்கலங்களோட அறைகளை மாதிரி அந்த அறையில போர்க்களங்கள் நிறைஞ்சு இல்லாததையும், ஒரே ஒரு நீளமான வாள் மட்டும் மரப்பலகையோட ஆணியில மாட்டப்பட்டிருந்ததையும் பார்த்த அல்லி, இந்த மரக்கல தலைவனுக்கு போரில் அதிக பிரியம் இல்லை போல் இருக்கிறதுன்னு நினைச்சா. அந்த அறை பார்க்க சுத்தமா இருந்தது. அந்த அறையில இருந்த மஞ்சங்களும் அதுல இருந்த வேலைப்பாடுகளும் பார்க்க அரண்மனையோட மஞ்சங்கள மாதிரி இருந்தது. அந்த அறையோட மரசுவர்கள்ல பல நாட்டோட அழகு பொருட்கள் அழகா மாட்டப்பட்டு இருந்தது. அதையெல்லாம் பார்த்த அல்லி மரக்கல தலைவன் பெரிய ரசிகனா இருக்கணும்னு உணர்ந்தா. இப்பேற்பட்ட ரசிகனுக்கும் கொஞ்ச நேரம் முன்னாடி மரக்கலத்தோட தளத்துல கேட்ட பேய் சிரிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டே சிரிப்பு வந்த திசையை நோக்கி திரும்பினா அல்லி. தலைவன் அறையோட மூலையில போடப்பட்டிருந்த தன்னோட ஆசனத்துல உக்காந்துருந்தான். அவன் இருந்த இடம் இருட்டா இருந்தது. போதா குறைக்கு அந்த அறையோட நட்ட நடுவுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கோட திரி வேணும்னே வெளிச்சம் கம்மியா வர மாதிரி இழுக்கப்பட்டிருந்ததாலையும், அவங்க 2 பேருக்கும் குறுக்க இருந்த மரப்பலகையால ஏற்பட்ட இருட்டாலையும் தலைவன் இருந்த மூளை சுத்தமா அல்லியோட கண்களுக்கு தெரியல. ஆனா தலைவன் நல்லா காலை நீட்டிக்கிட்டு உக்காந்துருந்ததால அவனோட கால்கள் மட்டும் பலகைய கொஞ்சம் தாண்டி வெளியில வந்ததை கவனிச்ச அல்லி, அவனோட காலை மட்டும்தான் பார்த்து பேச முடியும், முகத்தை பார்க்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டா. இவ்ளோ அறிவாளியான ஒரு தலைவன் கிட்ட வேவு பார்க்கறது அவ்வளோ சுலபம் இல்லைன்றத உணர்ந்த அல்லி, சட்டென்று நான் எழுந்து அந்த பலகையை தாண்டி அவனை பார்த்தால் என்ன செய்வான்னு தனக்குள்ளேயே நினைச்சா. அவளோட எண்ணத்தை புரிஞ்சுகிட்ட மாதிரி திரும்ப லேசா சிரிச்ச மரக்கல தலைவன், பெண்ணே, இருக்கும் இடத்தை விட்டு எழுந்திராதே, என் முகத்தை பார்க்க முயன்ற குற்றத்திற்காக ஏற்கனவே 3 உயிரிழந்திருக்கிறார்கள், நீயும் அந்த பட்டியலில் சேர வேண்டாம்னு சொன்னான். தலைவனோட குரல் வறட்சியா கரகரன்னு குரூரமா இருந்ததை கேட்டு ஒரு பயங்கரமான மனுஷன்கிட்ட தான் சிக்கி இருக்கிறத உணர்ந்தா அல்லி. அதனால மஞ்சத்துல இருந்து நகராம காயம்பட்ட இடத்த கையால கொஞ்சம் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு மஞ்சத்துல நிமிந்து உக்காந்தா அல்லி. திரும்பவும் அந்த தலைவன் லேசா சிரிக்கிற சத்தமும் அவனோட ஏளன பேச்சும் கேட்டுது அல்லிக்கு. காயம் பிறர் விளைவித்தாலும் சொந்தமாக விளைவித்துக் கொண்டாலும் வலிக்கத்தான் செய்யும்னு சொன்னான் தலைவன்.
அவங்களோட நாடகத்தை தலைவன் முழுசா புரிஞ்சுகிட்டான்றத தெரிஞ்சுகிட்ட அல்லி, நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லைன்னு சொன்னான். நீங்கள் செய்தது எனக்கு விளங்கிவிட்டதுன்னு தன்னோட கால்களை நல்லா வெளியில நீட்டிக்கிட்டு சொன்னான் தலைவன். நாங்கள் செய்ததா ன்னு எதுவும் தெரியாத மாதிரி கேட்டா அல்லி. ஆம் பெண்ணே, இதோ பார்ன்னு தான் இருந்த மறைவான இடத்துல இருந்து ஒரு சின்ன கத்தியையும் மரக்கட்டையையும் அல்லியோட காலுக்கு பக்கத்துல தள்ளிவிட்ட தலைவன், இவற்றை நன்றாக பார்ன்னு சொன்னான். பார்த்தேன். இவற்றுக்கென்னன்னு கேட்டா அல்லி. இது உன்னை யவன வீரன் தாக்கிய கத்தி, இது நீ அவனை மண்டையில் அடித்த மரக்கட்டைன்னு சொன்னான் தலைவன். ஆம், இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகிறதுன்னு சொன்னா அல்லி. நினைவுக்கு வர சிறிது நேரம்தான் ஆகும். அடிபட்டவுடன் இருவரும் மயக்கமடைந்து விட்டீர்கள் அல்லவான்னு திரும்பவும் லேசா சிரிச்சுக்கிட்டே கேட்டான் தலைவன். தங்களோட திட்டத்தை தலைவன் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டான்னு புரிஞ்சுக்கிட்ட அல்லி எந்த பதிலையும் சொல்லாம மௌனமா இருந்தா. அவ மௌனமா இருந்ததை பார்த்து சத்தமா சிரிச்ச தலைவன், பெண்ணே, பிரம்மானந்தருக்கு இந்த சிறுபிள்ளை நாடகத்தை தவிர வேறு நாடகம் ஆடத் தெரியாது போலிருக்கிறது. கேவலம் உன்னையும் ஒரு யவனனையும் சேர்த்து அனுப்பிவிட்டால் நான் ஏமாந்து விடுவேன் என்று நினைப்பதைப் போல் பெரும் முட்டாள்தனம் வேறென்ன இருக்க முடியும்? இந்த பிரம்மானந்தரா ராஜதந்திரத்திலும் போர்த்தந்திரத்திலும் இணையற்றவனும் மரக்கலம் உடைந்து அனாதையாக புகார் வந்து அரை வருட காலத்திற்குள் அதை வசப்படுத்திக் கொண்டவனுமான டைபீரியஸை முறியடிக்க முடியும்? நன்றாக யோசித்துப்பார். 4-5 நாட்களுக்கு ஒரு முறை இரவில் விளக்குகளுடன் பகிரங்கமாக வரும் என் மரக்கலங்களை வானகரையிலுள்ள படைத்தலைவர்கள் கவனிப்பார்கள் என்பதை போர்த்தந்திரம் தெரிந்த எவனாவது அறியாமல் இருப்பானா? அப்படி அறிந்திருப்பவன் தன் கப்பலை நாடி சரியான சமயத்தில் ஒரு படகு வருமானால் அதன் காரணத்தை தான் உணராமல் இருப்பானா? இந்த கத்தியும் மரக்கட்டையும் யாரை ஏமாற்ற முடியும்? கத்தியை நன்றாகப் பார். அதன் பிடியை சுற்றிலும் இரத்தக்கரை இருக்கிறது. மரப்பிடியிலும் அதே மாதிரி இருப்பதை கவனி. காயம் இவற்றால் ஏற்படவில்லை என்பதற்கும் காயம் ஏற்பட்ட பின்பு இவை காயத்தின் மீது உருட்டப்பட்டிருக்கின்றன என்பதற்கும் இதைவிட என்ன அத்தாட்சி வேண்டும்னு கேட்டான். அதையெல்லாம் கேட்டு தலைவனோட புத்தி கூர்மைய நினைச்சு ஆச்சரியப்பட்ட அல்லி, இப்பேற்பட்டவன் டைபீரியஸ் கூட சேர்ந்துகிட்டானே, இனி தமிழகத்தோட கதி என்ன ஆக போகுதோன்னு நினைச்சு சோக பெருமூச்சு விட்டா. அவ பெருமூச்சு விட்டதை கவனிச்ச தலைவன், பெண்ணே, எதிரிகளுக்கும் அறிவு உண்டு என்பதை நினைத்து நடப்பவன்தான் அறிவாளி. பிரம்மானந்தர் பெரிய ராஜதந்திரி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவர் எதற்காக இந்த சிறுபிள்ளை நாடகத்திற்கு ஏற்பாடு செய்தார் என்பதுதான் எனக்கு விளங்கவில்லைன்னு சொன்னான். அல்லி எந்த பதிலையும் சொல்லாம கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு, நீங்கள் யார், எந்த நாடுன்னு கேட்டா. எந்த நாடென்று நினைத்து நீ இங்கு வந்தாய்ன்னு கேட்டான் தலைவன். யவன நாட்டினராய் இருக்க வேண்டும் என்று நினைத்து வந்தேன்னு சொன்னா அல்லி. அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன். டைபீரியஸை சேர்ந்தவன் வேறு எந்த நாட்டானாய் இருக்க முடியும்னு சொன்னான் தலைவன். டைபீரியஸுடன் சேருவதற்கு யவன நாட்டானாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தமிழனாக கூட இருக்கலாம். இருங்கோவேல் தமிழன்தான். அவன் டைபீரியஸுடன் சேரவில்லையான்னு சொன்னா அல்லி. ஆமாம் ஆமாம்னு ஆமோதிச்சான் தலைவன். தமிழ்நாட்டில் எதிரியுடன் சேர்ந்து நாட்டை அழிக்கும் புல்லுருவிகளுக்கா குறைவுன்னு கேட்டா அல்லி. குறைவில்லைன்னு சொன்னான் தலைவன். குறைவில்லை என்பதை உன் கால்கள் காட்டுகின்றனன்னு வெறுப்போடையும் குரோதத்தோடையும் சொன்னா அல்லி. அதுக்கு தலைவன் எதுவும் பதில் சொல்லாம சங்கடப்பட்டு அவனோட ஆசனத்துல லேசா அசைஞ்சத அவனோட கால்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அல்லி. அவனோட சங்கடத்தை அதிகப்படுத்துற மாதிரி பேசத் தொடங்கி, நீ முகத்தை மறைக்கலாம், ஆனால் வர்ணத்தை எப்படி மறைக்க முடியும்? குணத்தை தான் எப்படி மறைக்க முடியும்? உன் கால்களை விளக்கொளியில் கண்டபோதே அவற்றின் செம்பொன் நிறத்திலிருந்து நீ யவனனல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன். சுத்தமான உன் தமிழிலிருந்து நீ அராபியனாகவோ வேறு நாட்டானாகவோ இருக்க முடியாதென்பதை ஊகித்துக் கொண்டேன். ஆகவே நீ தமிழகத்தை சேர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும். இத்தகைய கோடாரி காம்புகள் வேறு நாட்டில் கிடைப்பது கஷ்டம். இந்த நாட்டில் மண்டி கிடக்கின்றன. இருங்கோவேல், அவனை சேர்ந்த 15 வேளிர்கள், பெருஞ்சேரலாதன், பாண்டியன், தமிழகத்துக்குத்தான் எத்தனை துரோகிகள்! இவையெல்லாம் தெரியும் எனக்கு. ஆனால் போர்க்கப்பல்களை தலைமை வகித்து நடத்தவும் ஒரு துரோகி வந்திருக்கிறான் என்பதை இன்றுதான் உணர்ந்தேன். ஆனால் உன்னைப்போல் 1,00,000 பேர் சேர்ந்தாலும் இந்த நாட்டை வெற்றி கொள்ள முடியாது. மன்னர் கரிகாலரிடம் இன்று பெரும் படை திரண்டு வருகிறது. வெகு சீக்கிரம் பெரும் போர் மூளும். அந்த போரில் நீங்கள் அனைவரும் அழிக்கப்படுவீர்கள். உன்னை போன்ற துரோகிகள் பூம்புகாரின் காவல் பூதத்தின் பலிப்பாறையில் வெட்டப்படுவதை என் கண்ணால் காணப்போகிறேன். நீ ஏதோ ரத்த வெறி பிடிச்ச மாதிரி பேசினா அல்லி. கொஞ்ச நேரத்துல தன்னை நிதானப்படுத்திக்கிட்டு கோவத்துல ஏதேதோ பேசிட்டோமேன்னு நினைச்சு சங்கடப்பட்டா அல்லி. ஒற்றர்கள் எந்த சமயத்திலையும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு பிரம்மானந்தர் சொல்லி இருந்தது அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது.
தாம் பேசினதையெல்லாம் கேட்டு தலைவன் தனக்கு என்ன தண்டனை தரப்போறானோன்னு நினைச்சு லேசா பயப்படவும் செஞ்சா அல்லி. ஆனா தலைவன் அவ அவ்ளோ நேரம் பேசின எதையும் லட்சியம் செய்யாம தன்னோட கைகளை 2 தடவை தட்டினான். அவன் கூப்பிட்டதுனால உள்ள வந்த 2 வீரர்களை பார்த்து, இந்த பெண்ணின் கண்களை நன்றாக கட்டுங்கள். இவளை புகாருக்கு இப்பொழுதே அழைத்துச் செல்ல வேண்டும். ஒரு படகு தயாராகட்டும்னு உத்தரவு போட்டான். அவன் உத்தரவுப்படியே அடுத்த சில வினாடிகள்ல அல்லியோட கண்கள் கட்டப்பட்டது. அவ மஞ்சத்திலேயே அரை ஜாம நேரம் உக்காந்திருந்தா. அவ கண்கள் கட்டப்பட்டதுமே அறையில இருந்து வெளியில போன மரக்கலத் தலைவன் அவள திரும்ப படகுல தான் சந்திச்சான். அப்ப அவளோட கண்கள் மட்டும் இல்லாம கைகளும் கட்டப்பட்டிருந்தது. நிராதரவான நிலையில இருந்த அல்லி படக செலுத்த தலைவன் உத்தரவு போட்டதும், புகாருக்கு என்னை ஏன் கொண்டு செல்கிறாய்ன்னு அதிகாரமா கேட்டா. எங்கள் தலைவரிடம் ஒப்படைக்கன்னு சொன்னான் தலைவன். யார் உங்கள் தலைவர்னு கேட்டா அல்லி. டைபீரியஸ்னு சொன்னான் தலைவன். எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு கேட்டா அல்லி. முடிவு செய்ய வேண்டியது அவர்னு சொன்னான் தலைவன். ஏதோ சம்பிரதாயத்துக்குத்தான் தலைவன் அந்த பதில சொல்றான்னு உணர்ந்திருந்த அல்லி கண்டிப்பா தன்னோட உயிர் அடுத்த நாள் காலையில போயிடும்ன்றத சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கிட்டா. அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.